வங்கிகள் பற்றி கல்பர்சன் கருத்து என்ன? வங்கிகள் பற்றி கல்பர்சன் என்ன கூறியிருக்காருங்கிறத பார்க்கலாம். வணிக வங்கிகள் வாணிபத்திற்கான குறுகிய கால கடனை அளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள் ஆகும் என்று வங்கிகள் பற்றி கல்பர்சன் கூறியிருக்கிறார். அதாவது வணிக வங்கிங்கிறது வாணிபத்திற்காக குறுகிய கால கடனை அளிக்கிறது மட்டுமில்லாமல் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள் தான் வங்கிகள் என்று கூறியுள்ளார். நவீன வாணிபத்தின் முதுகெலும்பு எது? நவீன வாணிபத்தின் முதுகெலும்பு எது என்றால் கேட்டாங்கன்னா வங்கி துறையாகும். உலகின் முதல் மைய வங்கி எது? அதாவது 1656 நிறுவப்பட்ட தனியார் வங்கியில் தோன்றிய ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸு வங்கி தான் உலகிலே முதல் மைய வங்கி ஆகும். இது பார்த்திங்கன்னா 1897 ஆண்டு முதல் பணம் வெளியிடும் முழு உரிமையையும் அந்த ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி முழு உரிமையும் பெற்றது. வங்கி கலையின் அடிப்படையில் தோன்றிய முதல் மைய வங்கி எது? அதாவது வங்கி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது மாதிரி வங்கி கலையின் அடிப்படையில் தோன்றிய முதல் மைய வங்கி எதுன்னு கேட்டாங்கன்னா 1864 தொடங்கப்பட்ட இங்கிலாந்து வங்கி ஆகும். எதன் அடிப்படையில் பல நாடுகளில் 1921 முதல் 1954 வரை மைய வங்கிகள் தோற்றுவிக்கப்பட்டன? அதாவது 1920 பிரசல்ஸ் நகரில் கூட்டப்பட்ட பன்னாட்டு நிதிய மாநாடு அதில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் பல நாடுகளில் பார்த்திங்கன்னா 1921 ஆண்டு முதல் 1954 ஆண்டு வரை அந்தந்த நாட்டில் மைய வங்கிகள் தோற்றுவிக்கப்பட்டன. நாடுகள் அதாவது எந்தெந்த நாட்டில் மைய வங்கிகள் அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்னங்கிறத பார்க்கலாம். தென்னாப்பிரிக்க ரிசர்வ் வங்கி இது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1921 ஆண்டு. சீன மைய வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1928 ஆண்டு. நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி இது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1934 ஆண்டு. இந்திய ரிசர்வ் வங்கி 1934 ஆண்டு. சிலோன் மைய வங்கி இது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1950 ஆண்டு. இஸ்ரேல் மைய வங்கி இது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1954 ஆண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திய வங்கிகளின் வரலாறு. அதாவது நம்ம என்னென்ன வங்கிகள் வச்சுருந்தோம் முதல்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் வங்கி அதாவது பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான்ங்கிறது தான் இந்தியாவின் முதல் வங்கி. இது தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1770 ஆண்டு வெள்ளையர் ஆட்சியில் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள வங்கிகள் அமைப்பு பிரசிடென்சி வங்கிகளால் கட்டுப்படுத்தும் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு வந்தது. இந்தியாவில் என்னென்ன வங்கி இருந்தாலும் பிரசிடென்சி வங்கிகளால் அது கட்டுப்படுத்தப்பட்ட வந்தது. அப்போ அந்த 3 பிரசிடென்சி வங்கிகள் முதல்ல இருந்திருக்கு. வங்காள வங்கி 1809 ஆண்டு தொடங்கப்பட்டது. அதே மாதிரி மும்பை வங்கி இது பார்த்திங்கன்னா 1840 ஆண்டு தொடங்கப்பட்டது. சென்னை வங்கி பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843 ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த 3 வங்கிகள் தான் பிரசிடென்சி வங்கிகள் என்று அழைக்கப்பட்டன. இப்போ பிரசிடென்சி வங்கிகள் எவைன்னு கேட்டால் அதில் ஆப்ஷனில் இருந்தால் வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி இது 3 தான் பிரசிடென்சி வங்கிகள் என்று அழைக்கப்பட்டன. இந்த 3 பிரசிடென்சி வங்கிகளும் பார்த்திங்கன்னா 1921 ஆண்டு ஒருங்கிணைக்கப்பட்டன. அந்த அப்போ பேர் பார்த்திங்கன்னா இந்திய இம்பீரியல் வங்கி என்று அழைக்கப்பட்டது. இது 1955 ஆண்டு மாற்றப்பட்டது. அது என்னமா மாறுச்சுன்னா இந்திய ஸ்டேட் வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது எஸ்பிஐன்னு மாற்றம் அடைஞ்சது. இப்போ இம்பீரியல் வங்கி முன்னாடி 3 வங்கிகள் பிரசிடென்சி வங்கிகள் என்னன்னு தெரிஞ்சுங்க. அதுலேருந்து தோன்றியது தான் இந்திய இம்பீரியல் வங்கி. அந்த இந்திய இம்பீரியல் வங்கி எஸ்பிஐயை எப்போ ஆச்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வணிக வங்கிகள் என்றால் என்ன? இப்போ இதில் பார்த்திங்கன்னா வங்கிகள் ரிலேட்டடாக தான் பார்ப்போம். வணிக வங்கிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மக்களிடமிருந்து வைப்புகளை பெற்று அதாவது டெபாசிட்டுகளை பெற்று பெரிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கடனை அளிக்கும் அமைப்பு பேர் தான் வணிக வங்கிகள் ஆகும். வணிக வங்கிகள் டேஸ் கடனை கொடுப்பதில்லை. வணிக வங்கிகள் பார்த்திங்கன்னா நீண்டகால கடனை கொடுப்பதில்லை. வணிக வங்கியின் பயன்கள். வணிக வங்கியின் பயன்களை பார்த்திங்கன்னா 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. முதன்மை பணிகள், இரண்டாம் நிலை பணிகள், இதர பணிகள்னு வணிக வங்கியின் பணிகளை 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. முதன்மை பணிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், கடன் வைக்குதல். அதாவது நம்ம என்ன கொடுத்தாலும் டெபாசிட்டை ஏற்றுக்குவாங்க, நமக்கு கடன் வழங்குறது தான் முதன்மை பணிகளாகும். இப்போ முதன்மை பணிகளை வைப்புன்னு சொல்லியாச்சு, டெபாசிட்னு சொல்லிட்டேன். டெபாசிட் பார்த்திங்கன்னா பொது வைப்புகள் 2 வகைப்படும்.
அதாவது கேட்பு வைப்புகள் மற்றும் கால வைப்பு. கேட்பு வைப்புகள்னா இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் காசோலை இல்லைன்னா ஏடிஎம்மில் எடுத்துக்கிறது கேட்பு வைப்புகள்னு பேர். கால வைப்புங்கிறது டெபாசிட் பண்ணுறோம்ல, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டா ரெக்கரிங் டெபாசிட்டாங்கிறது 2 வகையான டெபாசிட் இருக்குது, அதாவது கால வைப்புகள் இருக்குது. அப்போ பொது வைப்புகள், கேட்பு வைப்புகள் மற்றும் கால வைப்புகள் என 2 வகைப்படும். கேட்பு வைப்புகள் மறுபடியும் 2, அதாவது கேட்பு வைப்புகள்லாம் நம்ம டெபாசிட் பண்ணோம்னா என்ன பண்ணணும், 2 வகையான வங்கி கணக்கு இருக்குது. ஒன்று நம்ம ஆர்டினரியாக யூஸ் பண்ணுற சேவிங் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். ஒரு கம்பெனி ரிலேட்டடாக இருந்தாங்கன்னா அவங்க கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ கேட்பு வைப்புகள் 2 வங்கி கணக்குகள் மூலம் தொடங்கப்படுகின்றன. ஒன்று சேவிங் பேங்க் அக்கௌண்ட், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் என்பதாகும். 2ஆம் நிலை பணிகள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை பணிகள்னால் முகமை பணிகள், கடன் உறுதியளிப்பு கடிதம், மின்னணு வங்கி, பொது பயன்பாட்டு பணிகள், பத்திரங்களுக்கு எழுத்துறுதி வழங்குதல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை பணிகளாகும். முகமை பணிகள் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். காசோலைகளை பணமாக்குதல், வருமானத்தை பெறுதல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முகமை பணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. பொது பயன்பாட்டு பணிகள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பெட்டக வசதி, பயண காசோலை வழங்குதல், அந்நிய செலாவணியை கையாளுதல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொது பயன்பாட்டு பணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. கடன் உறுதியளிப்பு கடிதம், இதில் வந்து 2வதுல பார்த்தோம். அந்த கடன் உறுதியளிப்பு கடிதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளரின் கடன் நம்பகத்தன்மையை சான்றளிக்கும் விதம்தான் கடன் உறுதியளிப்பு கடிதம் என்று அழைக்கப்படுகிறது. பத்திரங்களுக்கு எழுத்துறுதி வழங்குதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வங்கிகள் மீது முழு நம்பிக்கை வச்சு அந்த பத்திரங்களுக்கு எழுத்துறுதி வழங்கப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மின்னணு வங்கி. இப்போ நம்மளுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு சொல்லுவோம், பற்று அட்டை, கடன் அட்டை, இதெல்லாம் வந்து மின்னணு வங்கி மூலமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. வங்கிகளின் இதர பணிகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா பண அளிப்பு, புள்ளி விவரங்களை திரட்டுதல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகளின் இதர பணிகளாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா முதல்நிலை அல்லது செயலற்ற வைப்புகள் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். முதல்நிலை அல்லது செயலற்ற வைப்புகள், ஒரு வாடிக்கையாளர் தனது ரொக்க பணத்தினை வங்கியில் செலுத்துகிறார் எனில் அவரது பெயரில் பற்று வைக்கப்படும். இது இப்போ நம்ம ஒரு அமௌண்ட்டை நம்ம போட்டால் நம்ம பேரில் பற்று வைக்கிறாங்க அந்த டெபாசிட் பணத்தை. இது வந்து முதல்நிலை வைப்பு அல்லது செயல்படா வைப்பு என அழைக்கப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெறப்படும் அல்லது செயல்படும் வைப்புகள் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஒருவருக்கு வழங்கப்படும் கடன் ரொக்கமாக கையில் கொடுக்கப்படாமல் அவர் கணக்கில் செலுத்தப்படும். இவ்வாறு செலுத்தப்படும் தொகை பெறப்பட்ட வைப்பு அல்லது செயல்படும் வைப்பு எனப்படுகிறது. இப்போ நம்ம ஒரு பேங்க்லேருந்து லோன் கேட்டோம்னா அந்த சேங்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகுனா அந்த அமௌண்ட்டு தான் கையில் பணம் வராது, அமௌண்ட்டு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஏறிக்கும். இதை வந்து பெறப்படும் அல்லது செயல்படும் வைப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. வணிக வங்கிகளின் கடன் உருவாக நுட்பம், அதாவது வணிக வங்கிகளின் கடன் உருவாக நுட்பம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் வைப்பு வச்சுருக்கணும். அந்த 1000 ரூபாயை வந்து இது ஒரு ஸ்கீமாட்டவே இருக்குது. அதாவது ஒரு வணிக வங்கிகளின் கடன் உருவாக நுட்பங்கிறது ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் இப்போ நம்ம ஒரு 1000 ரூபா வைப்பு வச்சா அதில் வந்து நம்ம டெபாசிட்டில் ஏறிட்டு மீதி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா அதுக்கு அந்த 20% மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அந்த 1000ல் 20% 200 போச்சுன்னா 800லேருந்து மறுபடியும் அந்த 20% பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர் கடன் கொடுப்பாங்க. இதுதான் வந்து வணிக வங்கிகளின் கடன் உருவாக நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது. பொருளாதார வளர்ச்சியில் வணிக வங்கிகளின் பங்கு என்ன? அதாவது ஒரு மூலதன திரட்சி, 2வது பார்த்தீங்கன்னா கடன் உருவாக்கம், நிதியை முறைப்படுத்துதல், சரியான வகை தொழில்களை ஊக்கப்படுத்துதல், கடன்களை பணமாக மாற்றுதல், அரசுக்கு நிதி அளித்தல், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துதல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் வணிக வங்கிகளின் முக்கியமான பங்காகும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக எது இருக்காது, இதை ஒரு தியரியாகத்தே இருந்தது. அதனால் அந்த ஹெட்டிங் மட்டும் என்னங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வங்கியில்லா நிதி நிறுவனங்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நான் பேங்கிங் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், NBFI அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு நிதி நிறுவனமாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா வங்கியில்லா நிதி நிறுவனங்களாக வங்கிக்கான உரிமமின்றி அந்த செயல்படுறதா வங்கியில்லா நிதி நிறுவனங்களாகும். வங்கிக்கான உரிமமின்றி மைய வங்கியால் கண்காணிக்கப்படாத அமைப்பு எதுன்னா வங்கியில்லா நிதி நிறுவனங்கள். அதாவது நம்ம பார்த்த NBFI, நான் பேங்கிங் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் தான். வங்கிக்கான உரிமம் அவங்ககிட்ட தேவைப்படாது, மைய வங்கியால் மட்டும் அவங்க கண்காணிக்கப்பட மாட்டாங்க. இதுதான் வங்கியில்லா நிதி நிறுவனங்கள் ஆகும். கடன் பெற்று கடன் வழங்கும் அமைப்பு எது?
கடன் பெற்று கடன் வழங்கும் அமைப்பு வங்கி இல்லா நிதி நிறுவனங்களாகும். நான் பேங்கிங் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் தான் கடன் பெற்று கடன் வழங்கும் அமைப்பு ஆகும். வங்கி இல்லா நிதி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு வகைப்படும். ஒன்று பங்குச்சந்தை, மற்றொன்று இதர நிதி நிறுவனங்கள். இதில் பங்குச்சந்தைனா நம்ம மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஒரு ஷேரை வாங்கிட்டு அதில் அமௌண்ட்டு நம்ம டெபாசிட் பண்ணுவோம், பங்குச்சந்தை. இதில் இதர நிதி நிறுவனங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். நிதி கழகங்கள், சீட்டு நிறுவனங்கள், கட்டிட சங்கங்கள், காப்பீடு நிறுவனங்கள், பங்கு வெளியீட்டு நிறுவனங்கள், யூனிட் ட்ரஸ்ட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வங்கியில்லா நிதி நிறுவனங்களின் இதர நிறுவனங்களாகும். வணிக வங்கிகளை மேற்பார்வையிடுவது எது? வணிக வங்கிகளில் எது சூப்பர்வைசிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைய வங்கி தான் மேற்பார்வையிடுகிறது. இந்தியாவின் மைய வங்கி எதுனா இந்திய ரிசர்வ் வங்கி. இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1934 தான் இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1934ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. எந்த ஆண்டு முதல் ரிசர்வ் வங்கி பணியினை துவக்கியது? இப்போ நம்ம தொடக்கப்பட்டாலும் ஏப்ரல் 1 1935ஆம் ஆண்டு முதல் தான் ரிசர்வ் வங்கி தனது பணியை துவக்கியது. ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு நாட்டு உடைமையாக்கப்பட்டது? ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 1949ஆம் ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கியின் பணிகள் என்ன? அதாவது ரிசர்வ் வங்கியின் பணிகள் பார்த்தீங்கன்னா பண அதிகார அமைப்பு, காகித பண வெளியீடு, வங்கி உரிமங்கள் வழங்குபவர். அது பிரிவு 22 படி வங்கி உரிமங்களை அது வழங்குகிறது. அரசுக்கான வங்கி, வங்கிகளின் வங்கி, இது ஒரு தீர்வாக செயல்படுகிறது. ஒரு 14 தீர்வகம் அதில் இருக்கு, தீர்வாக செயல்படுகிறது. அந்நிய செலாவணி பாதுகாவலனா உள்ளது. பொருளாதாரத்தை நெருப்படுத்துகிறது. அரசு கடன் பத்திரங்களை நிர்வகிக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியின் பணிகளாகும். அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம், இது ஃபெமா. இது எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1999ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது தான் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டமாகும். செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம், இது 2007ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம், இதை PSS ஆக்ட்னு சொல்லுவாங்க. வங்கி குறை தீர்ப்பாணையம், அதாவது வங்கிகள் ஏதாவது குறை இருந்தால் அதுக்குன்னு ஒரு வங்கி குறை தீர்ப்பாணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1995ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் வாரியம், பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் ஆஃப் இந்தியாங்கிறது தான் இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் வாரியம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி, இதில் பார்த்தீங்கன்னா என்னங்கிறத பார்க்கலாம். வரலாறு, அதாவது 1934ஆம் ஆண்டு சட்ட விதிப்படி 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி அமைக்கப்பட்டது தான் இந்திய ரிசர்வ் வங்கி. ஜனவரி 1 1949ஆம் ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டு மத்திய அரசுக்கு ரிசர்வ் வங்கி சொந்தமாயிருச்சு. 1937 தலைமை அலுவலகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. ஓஸ்போன் ஸ்மித் ஆர்பிஐயின் முதல் ஆளுநர் ஆவார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கரண்ட் ஆளுநர் யார்? இப்போ அவர் என்ன, சக்திகாந்த தாஸ். அவர் தான் இப்போ கரண்ட்டு ஆர்பிஐ ஆளுநராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ முதல் ஆளுநருங்கிறது ஓஸ்போன் ஸ்மித்து தான் ஆர்பிஐயின் முதல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் முதல் ஆளுநர். கரண்ட் ஆளுநர் அவர் எத்தனையாவது ஆளுநருங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. நிர்வாகம், மைய வங்கி மற்ற இந்திய வங்கிகளின் நெறியாளராக இருப்பாங்க. கடைசி நிலை கடன் ஈவோன் யாருன்னா மைய வங்கி தான். ஆளுநர் மற்றும் 4 துணை ஆளுநர்கள் மற்றும் மைய அரசால் நியமிக்கப்படும் மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் இதில் இடம்பெற்றிருப்பாங்க. இதோட பணிகள் பார்த்தீங்கன்னா காகித பணம் வெளியிடுதல், அரசின் வங்கியாக செயல்படுதல், இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துதல், அந்நிய செலாவணியின் பாதுகாவலன், கடன் அளிப்பை நெறிப்படுத்துதல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பணிகளாக உள்ளது. காகித பணம்ங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். 18ஆம் நூற்றாண்டில் காகித பணம் வெளியிடும் முறை துவங்கியது. அப்போ எந்த நூற்றாண்டுங்கிறத நான் வச்சுங்க, 18ஆம் நூற்றாண்டு. தனியார் வங்கிகளான வங்காள வங்கி, மும்பை வங்கி மற்றும் சென்னை வங்கிகள் முதலில் காகித பணத்தை அச்சடித்தது. இப்போ நம்ம பார்த்த 3 வங்கிகள் தான் முதலில் காகித பணத்தை அச்சடித்தது. ஷெர்ஷா சூரி என்பவரால் ரூபாய் 1க்கு 40 செம்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் முதல் ரூபாய் வெளியிடப்பட்டுள்ளது. சமஸ்கிருத சொல்லான ரௌபியாவிலிருந்து ரூபாய் என்ற வார்த்தை தோன்றியது. அப்போ ரூபாய் எந்த வார்த்தையிலிருந்து தோன்றியதுன்னா ரௌபியாங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவின் பன்முகத்தன்மையை விளக்கும் விதமாக ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் அதன் மதிப்பு எத்தனை மொழிகளில் அச்சிடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும்.
முன்பக்கத்தில் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் பின்பக்கத்தில் மற்ற 15 மொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ரூபாய் நோட்டில் எத்தனை மொழி வருதுன்னா 17 மொழி. அது ஒரு ரூபாய்க்கு எத்தனை நாணயங்கள் சமமாக இருக்குன்னா 40 செம்பு நாணயங்கள் என்ற விகிதம் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. சமஸ்கிருத சொல் எதுன்னா ரௌப்பியாங்கிறத ஞாபகம் வச்சுங்க. கடன் கட்டுப்பாட்டு அளவுகள். இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி கடன் கட்டுப்பாடுகள் அதுக்கு ஒரு அளவு முறை வச்சுருக்காங்க. அது 2 வகையாக பிரிக்கிறாங்க. கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள், கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள். கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள் என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வங்கி விகித கொள்கை, வெளிச்சந்தை நடவடிக்கைகள், மாறும் குறைந்தபட்ச வங்கி ரொக்க இருப்பு வீதம், இதெல்லாம் கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள் என அழைக்கப்படுகின்றன. கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடன் பங்கீடு, நேரடி நடவடிக்கைகள், நெறிமுறை தூண்டல், விளம்பரப்படுத்துதல், நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல், விளிம்பு நிலை தேவை தொகையை மாற்றுதல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்போ கடன் கட்டுப்பாட்டு முறைகள், கடனளவு கட்டுப்பாட்டு முறைகள் மற்றும் கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள் என்ற 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. மாறும் ரொக்க இருப்பு வீதத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? மாறும் ரொக்க இருப்பு வீதத்தை அறிமுகப்படுத்தியவர் கீன்ஸ் ஆவார். மாறும் ரொக்க இருப்பு வீதத்தை எந்த வங்கி முதலில் அறிமுகப்படுத்தியது? அமெரிக்க ரிசர்வ் வங்கியான பெடரல் ரிசர்வ் சிஸ்டம் தான் மாறும் ரொக்க இருப்பு வீதத்தை முதலில் அறிமுகப்படுத்திய வங்கியாகும். சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொக்கம், தங்கம், பத்திரங்கள் உள்ளடக்கிய நீர்மை தன்மை கொண்ட சொத்துக்கள் தான் சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் என்று அழைக்கப்படுகின்றன. கடன் பங்கீடு, அதாவது கடன் பங்கீடு பார்த்தீங்கன்னா முதலில் இங்கிலாந்து வங்கியில் பயன்படுத்ததான் கடன் பங்கீடு. கடன் பங்கீடும் பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தியிருக்காங்க. அதாவது மாறும் தொகுப்பு வரையறை அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். இதில் ஒவ்வொரு வணிக வங்கியும் எவ்வளவு அதிகபட்ச கடன் மற்றும் முன்பணம் கொடுக்கலாம் என்பதனை மைய வங்கி வரையறுப்பதாகும். இப்போ நம்ம ஒரு பேங்க் இருக்குன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் எவ்வளவு கடன் கொடுக்கணும் வரையறுப்பாங்க. மாறும் மூலதன சொத்து விகிதம், இதில் பார்த்தீங்கன்னா இது வணிக வங்கிகள் தங்களது சொத்து மதிப்பில் எந்த அளவு மூலதனமாக வைத்து கொள்ளலாம் என்பதை மைய வங்கி வரையறை செய்வதாகும். முதல்ல பார்த்தது பார்த்தீங்கன்னா எவ்வளவு கடன் கொடுக்கலான்னு ஒரு பேங்க் மைய வங்கி டிசைட் பண்ணுறதா மாறும் தொகுப்பு வரையறை. மாறும் மூலதன சொத்து விகிதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாங்கிறத மைய வங்கி வரையறுத்து கூறுவது தான் மாறும் மூலதன சொத்து விகிதம் என அழைக்கப்படுகிறது. ஈட்டுக்கடன்கள் மீதான விளிம்பு தொகையை தேவையை மாற்றுதல், இதில் பார்த்தீங்கன்னா எங்கே அதிகளவு பயன்படுத்தினாங்க? பெருமளவு அமெரிக்க பெடரல் வங்கி பயன்படுத்தி வருகிறது. இப்போ எல்லா பேங்க்லையும் பயன்படுத்தாலும் ஈட்டுக்கடன்கள் மீதான விளிம்பு தொகை தேவையை மாற்றுதல் பெருமளவு எந்த வங்கியால் பயன்படுத்தப்பட்டு வருகிறதுனா அமெரிக்க ரிசர்வ் பேங்கான பெடரல் வங்கியில் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ரெப்போ மற்றும் மீள் ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். பணத்தை அளிப்பை கட்டுப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கியால் மேற்கொள்ளப்படும் கருவிகளே ரெப்போ விகிதம் மற்றும் மீள் ரெப்போ விகிதங்களாகும். ரெப்போ விகிதம் எப்பொழுதும் மீள் ரெப்போ விகிதத்தை விட அதிகமாகவே இருக்கும். அப்போது ரெப்போ விகிதம்னா என்ன, மீள் ரெப்போ விகிதம்னா என்னங்கிறத பார்க்கலாம். ரெப்போ விகிதம் வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் போது விதிக்கும் வட்டி விகிதமே ரெப்போ விகிதம் என அழைக்கப்படுகிறது. இப்போ வணிக வங்கிகளுக்கு ஆர்பிஐயிலிருந்து ஒரு வட்டி குறுகிய கால கடனை வழங்குவாங்க. அப்போ அவங்க விதிக்கிற வட்டி விகிதமே ரெப்போ விகிதம் என அழைக்கப்படுகிறது. மீள் ரெப்போ விகிதம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்கான இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதமே மீள் ரெப்போ விகிதம். இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, மற்ற பேங்க்ல இருந்து கடனை வாங்கி அப்போ இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுன்னா இவ்வளவுதான் வட்டி தருவோம்னு சொல்றதா மீள் ரெப்போ விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி இவங்க விவசாயத்திற்காகவும் நிறைய கடன் துறைகளை அமைச்சிருப்பாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி வழங்கி வந்த விவசாய கடன், அதாவது விவசாய கடனை 3 அடுக்குமுறைகளாக இந்திய ரிசர்வ் வங்கி வழங்கி வந்தது. அதாவது மாநில கூட்டுறவு வங்கி, அது மாநில அளவில், மத்திய கூட்டுறவு வங்கி இது பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில், துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் இது கிராமங்கள் மூலியமாக இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது விவசாயிகளுக்கு நேரடியாக தராமல் ஊரக கடன் மூலமாக விவசாயத்திற்காக இந்திய ரிசர்வ் வங்கி கடனை வழங்கி வந்தது. இதுதான் இந்திய ரிசர்வ் வங்கி வழங்கி வரும் 3 அடுக்கு கடன் அடுக்குமுறைகள் ஆகும். நிலவள வங்கிகள் பத்திரங்களை பெற்று எத்தனை மாத கடன்களை வழங்கி வந்தது? இப்போ நிலவள வங்கிகள் பார்த்திங்கன்னா பத்திரங்களை பெற்று 15 மாத கடன்களை வழங்கி வந்தது. இந்த
வங்கிகள்லாம் பார்த்திங்கன்னா மத்திய கால கடனாக ஒரு 5 ஆண்டுகளுக்கு மத்திய கால கடனை கொடுத்துட்டு வந்தாங்க. நீண்ட கால கடன் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு நீண்ட கால கடன்களையும் இந்த வங்கிகள் வழங்கி வந்தது. இந்திய ரிசர்வ் வங்கி எந்த வங்கியிடம் விவசாய கடன்களை கொடுத்தது? அதாவது 1982 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இந்திய ரிசர்வ் வங்கி மூலம்தான் விவசாயிகளுக்கு கடன்கள் இந்த ஊரக வங்கிகள் மூலமாக கொடுத்துட்டு வந்தாங்க. 1982ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா நபார்டு வங்கி தொடங்கப்பட்டு அந்த இந்திய ரிசர்வ் வங்கி வழங்கி வந்த கடன்கள், விவசாயம் சார்ந்த கடன்கள் பூரா நபார்டு வங்கி வழங்கி வருகிறது. விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் இது எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஜூலை 1, 1963ஆம் ஆண்டு தான் விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் தொடங்கப்பட்டது. இது ஏன் தொடங்கினாங்கன்னா நிலவள வங்கிகள் பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கால கடனை தான் தந்தாங்க. அது நீண்ட கால கடன்களை கொடுக்க அவங்களால முடியல. அதனால கடன்களை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டதுனால தான் விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் தொடங்கப்பட்டது. விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், சுருக்கமாக ARDCங்கிறதான் விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் என்பதாகும். அடுத்தது இன்னொரு வகையான வங்கிகள் வட்டார ஊரக வங்கிகள். இது RRBs, அதாவது ரீஜினல் ரூரல் பேங்க்ஸ் தான் வட்டார ஊரக வங்கிகள். இந்த வட்டார ஊரக வங்கிகள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1975ஆம் ஆண்டு தான் வட்டார ஊரக வங்கிகள் தொடங்கப்பட்டன. விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் இது பார்த்திங்கன்னா அது எப்போது அமைக்கப்பட்டதுன்னா இந்திரா காந்தி அவர்கள் பிரதம அமைச்சராக இருக்கும்போது அவங்க 20 அம்ச திட்டத்தில் கிராமங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் அந்த சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு பேங்க் வேணுங்கிறது அமைக்கப்பட்டது தான் விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் அப்படிங்கிற இந்திரா காந்தி அவர்களின் 20 அம்ச திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்டது. விவசாயம் மற்றும் ஊரக மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி இதைத்தான் நம்ம நபார்டு வங்கின்னு சொல்கிறோம். இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நபார்டு மீன்ஸ் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் தான் நபார்டு. நபார்டுங்கிறது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதான் நபார்டோட எக்ஸ்பேன்ஷன். நபார்டு வங்கியின் 3 அடுக்கு கடன் முறை. நபார்டு வங்கி பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு கடன் முறை எப்படி தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கி அவங்ககிட்ட இருந்து மாநில கூட்டுறவு வங்கி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல தர மாநில அளவில், மத்திய கூட்டுறவு வங்கி சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க், துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமந்தோறும், மத்திய கூட்டுறவு வங்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்ட அளவில் இருக்குது. இந்த 3 வங்கிகள் மூலமாக தான் நபார்டு வங்கி விவசாய கடன்களை அளித்து வருகிறது. அனைத்து விவசாய கடன்களுக்கான தலைமை அமைப்பு இப்போ இந்தியாவில் அனைத்து விவசாய கடன்களுக்கான தலைமை அமைப்பு எந்த வங்கி செயல்படுதுன்னு கேட்டாங்கன்னா நபார்டு வங்கி தான். நபார்டின் தலைவர் யார்? ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் தான் நபார்டின் தலைவராக இருப்பார். தொழில் கடன்கள் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம் முடிச்சிட்டோம். தொழிலுக்காக என்னென்ன கழகங்கள் அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டனங்கிறத பார்க்கலாம். தொழில் கடன்கள் வணிக வங்கிகள் பார்த்தீங்கன்னா தொழில் கடன்களை முதல்ல வழங்கிட்டு வந்தாங்க, இப்போது வழங்கிட்டு வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா குறைந்த கால கடன் மட்டும்தான் வணிக வங்கிகளால் கொடுக்கப்பட முடிஞ்சது. அதனால் தொழில் நிதிக்கான அமைப்புகள் அமைக்கப்பட்டன. அதில் பார்த்தீங்கன்னா 2 வகையாக, அதாவது அனைத்து இந்திய அளவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தொழில் நிதி கழகம், இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம், இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி இதெல்லாம் இந்திய அளவில் தொழிலுக்காக கடனை வழங்குகிறது. இதே மாநில அளவில் பார்த்தீங்கன்னா மாநில நிதி கழகங்கள், மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் இதெல்லாம் மாநில அளவில் நிதிகளை தொழிற்சாலைகளுக்கான நிதிகளை கடனாக வழங்குகிறது. இந்திய தொழில் நிதி கழகம் இது எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1948 ஜூலை 1 தான் இந்திய தொழில் நிதி கழகம் தொடங்கப்பட்டது. இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் இதை நம்ம சுருக்கமாக ICICIம்போம், அதாவது இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாங்கிறது தான் ICICI என்பதாகும். ICICIயின் பணிகள் என்ன? இவங்க பார்த்தீங்கன்னா தொழில் நிறுவனங்களுக்கு உதவுவாங்க, அந்நிய செலாவணி கடன்களை வழங்குதல், வர்த்தக வங்கி பணிகள், கடன் பெற சான்று வழங்கல், திட்டங்களை நிறைவேற்ற ஏற்பாடு செய்தல், வீட்டு வசதி கடன்கள் வழங்குதல், குத்தகை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ICICIயின் பணிகளாகும். இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் இது எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 5, 1955ஆம் ஆண்டு தான் இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் தொடங்கப்பட்டது. இதோட முக்கிய நோக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உலக வங்கியிடமிருந்து கடனை பெற்று அது நம்ம தொழில் நிறுவனங்களுக்கு முறைப்படுத்துவது தான் ICICIயின் முக்கிய நோக்கமாக உள்ளது.
இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1973 முதல் தனக்கான நிதியை பன்னாட்டு மூலதன சந்தையிலிருந்து பெறுகிறது. இந்திய தொழிற்கடன் முதலீட்டு கழகம் பார்த்திங்கன்னா எந்த ஆண்டிலிருந்து தனக்கான நிதியை பன்னாட்டு மூலதன சந்தையிலிருந்து பெறுகிறதுனா 1973ஆம் ஆண்டு முதல். இந்திய தொழில் மேம்பாட்டு அது கழகம் பார்த்திங்கன்னா இந்திய தொழில் மேம்பாட்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது தான் IDBI. இது வந்து மற்றொரு வகையான தொழில் சம்பந்தமான பேங்க். இந்திய தொழில் மேம்பாட்டு IDBI பேங்க். IDBI இது பார்த்திங்கன்னா 16 பிப்ரவரி 1976 முதல் தன்னாட்சி பெற்ற கழகமாக மாறியது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கண்ட்ரோல் இருந்தது தான் IDBI பேங்க். IDBI சிறப்பு செயல்பாடாக எது உள்ளதுன்னா அவங்க வளர்ச்சி உதவி நிதின்னு ஒன்று வழங்குறாங்க. அதுதான் IDBIயின் சிறப்பு செயல்பாடாக உள்ளது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா IDBI வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி இதையும் வந்து 1982 வரை பார்த்துட்டு இருந்தாங்க. மார்ச் 1982 முதல் ஏற்றுமதி இறக்குமதி வந்து வங்கி அதாவது எக்ஸிம் பேங்க் அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் அதை வந்து 1982 வரை வந்து IDBI பார்த்தாங்க. அப்போ எக்ஸிம் பேங்க் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா மார்ச் 1982ஆம் ஆண்டு முதல் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி தொடங்கப்பட்டது. 1951 பார்த்திங்கன்னா ஒரு சட்டப்படி பாராளுமன்ற அந்த அமைச்சு அதில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி மாநில நிதி கழகங்கள் அமைக்கப்பட்டன. அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்டேட் ஃபைனான்சியல் கார்பரேஷன் தான் SFCS. அதை தான் வந்து மாநில நிதி கழகங்கள். இது எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா மாநில அளவில் பார்த்திங்கன்னா 1951ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மாநில அரசுகளால் மாநில தொழில் மேம்பாட்டு கழகங்கள் அதாவது மாநில அரசுகள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா மாநில தொழில் மேம்பாட்டு கழகங்களை அமைச்சாங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சிட்கோ அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிட்கோ வந்து மாநில தொழில் மேம்பாட்டு கழகங்கள் ஆகும். சிட்கோஸில் அதோட நிதி பார்த்திங்கன்னா பல கூட்டு திட்டங்களின் முதலீடு பார்த்திங்கன்னா 26% இருக்கும். தனியாரின் பங்களிப்பாக 25% இருக்கும். பொதுமக்கள் பங்களிப்பாக 49% வந்து சிட்கோஸில் நிதி பங்களிப்பாக உள்ளது. பணவியல் கொள்கை எந்த போருக்கு பின் முக்கியத்துவம் பெற்றது? பணவியல் கொள்கை பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி தான் அந்த பொருளாதார மந்த நிலை இதெல்லாம் பார்த்துட்டு தான் பணவியல் கொள்கை 2ஆம் உலகப் போருக்கு பின் முக்கியத்துவம் பெற்றது. பணவியல் கொள்கை யாரால் முன்னெடுத்து செல்லப்பட்டது? அவர் 1976 நோபல் பரிசு பெற்ற மில்டன் பிரைட்மேன் என்பவரால் தான் பணவியல் கொள்கை முன்னெடுத்து செல்லப்பட்டது. அவர் வந்து தன்னோட ஒரு நூலில் பார்த்திங்கன்னா மில்டன் பிரைட்மேன் தன் நூலில் அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு இப்போ அமெரிக்க அந்த பெடரல் வங்கியில் அந்த பணவியல் கொள்கையினால் என்ன ஆச்சுங்கிறத அந்த நூலில் அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு 1867 முதல் 1960 ஆண்டு வரை அப்படிங்கிற நூலை பணவியல் கொள்கை ரிலேட்டடாக அமெரிக்க பெடரல் வங்கியை பற்றி சொல்லியிருப்பார். பணவியல் கொள்கையில் பார்த்திங்கன்னா விரிவாக்க பணக்கொள்கை அப்புறம் அதை வந்து நம்ம விரிவாக்க பணக்கொள்கை என்பது மலிவு பணக்கொள்கை ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகார அமைப்பான மைய வங்கி அதன் கருவிகளை பயன்படுத்தி பொருளாதாரத்தை நிலைப்படுத்துகிறது. நடப்பு குறுகிய கால வட்டி விகிதத்தை விட குறைவான வட்டி விகிதத்தையும் வழக்கத்தை விட வேகமான பண அளிப்பையும் ஏற்படுத்துவது விரிவான பணக்கொள்கை ஆகும். அப்போ விரிவான பணக்கொள்கைங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம RBI வந்து வட்டி விகிதத்தை குறைச்சி அதே மாதிரி பண அளிப்பை அதிகப்படுத்துறது தான் விரிவாக்க பணக்கொள்கை ஆகும். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மலிவு பணக்கொள்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுருக்க பணக்கொள்கை அதாவது விரிவான பணக்கொள்கைக்கு எதிரானது தான் சுருக்க பணக்கொள்கை என்பதாகும். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அருமை பணக்கொள்கை டியர் மணி பாலிசி அப்படிங்கிறத சொல்கிறது தான் சுருக்க பணக்கொள்கை. இதில் வந்து பார்த்திங்கன்னா அருமை பணக்கொள்கைனா எது அப்படிங்கிறது கேட்டால் சுருக்க பணக்கொள்கை தான் அருமை பணக்கொள்கை. இதில் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய கால வட்டி விகிதம் நடப்பு வட்டி விகிதத்தை விட அதிகப்படுத்துவது, பண அளிப்பினை குறைப்பது அல்லது சுருக்குவது, இதுதான் வந்து சுருக்க பணக்கொள்கை ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தின் குறுகிய கால வளர்ச்சியை குறைத்து பண வீக்கத்தை குறைப்பது தான் சுருக்க பணக்கொள்கை ஆகும். அப்போ பணக்கொள்கையின் 2 நிலைகள் பார்த்திங்கன்னா பணவீக்கம் மற்றும் மந்த நிலை. இந்த பணவீக்கம் பார்த்திங்கன்னா மலிவு பணக்கொள்கை, நம்ம ப்ரீவியஸ் பார்த்த விரிவாக்க பணக்கொள்கை தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா மலிவு பணக்கொள்கையில் கடன் பெறுவது எளிதாக இருக்கும், நுகர்வோர் அதிகம் நுகர்வர், வியாபாரம் விசாலமாகும், அதிக மக்கள் வேலை பெறுவார்கள், மக்கள் அதிகம் செலவு செய்வார்கள். இதெல்லாம் வந்து மலிவு பணக்கொள்கையில்
கிடைக்கப்பெற்ற முடிவுகள். இதே அருமை பணக் கொள்கை டியர் மணி பாலிசியில் பார்த்தீங்கன்னா கடன் பெறுதல் கடினமாக இருக்கும், நுகர்வோர் குறைவாகத்தான் நுகர்வாங்க, வியாபார விரிவாக்கம் தள்ளி போகும், வேலையின்மை இதில் அதிகரிக்கும், உற்பத்தி குறைக்கும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் பார்த்தது தான். அதாவது விரிவாக்கம் மற்றும் சுருக்கத்துக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத, அதாவது மலிவு பணக்கொள்கை அருமை பணக்கொள்கைக்குள்ள வேறுபாடுகள் என்னங்கிறத பார்த்தாச்சு. பொருளாதாரத்தில் சக்தி வாய்ந்த கருவியாக எது இருக்குதுன்னா பணவியல் கொள்கை தான் பொருளாதாரத்தில் சக்தி வாய்ந்த கருவியாகும். பணவியல் கொள்கையின் நோக்கங்கள் என்னென்ன? அதாவது பணத்தின் நடுநிலைத்தன்மையாக இருக்கிறது, பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மையாக இருக்கிறது, விலையை நிலைப்படுத்துதல், முழு வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, செலுத்த சமநிலையில் சமநிலையை பேணுதல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பணவியல் கொள்கையின் முக்கிய நோக்கங்களாக உள்ளது. டேஸ் உள்ளே வந்தால் பணமும் கடனும் விரிவடைகிறது. அதாவது நம்மளுக்கே தெரியும், தங்கம் உள்ளே வந்துச்சுன்னா பணமும் கடனும் விரிவடைகிறது. இதை ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு சொலப்படையாக கூட அதில் சொல்லியிருப்பாங்க. 1936 கீன்ஸ் ஒரு நூலை எழுதியிருப்பார். அதாவது வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடுங்கிறது கீன்ஸோட நூல். இதை இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1936ஆம் ஆண்டு. மின்னணு வங்கி இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும், பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், இப்போ நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இதை பற்றி அதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது தற்கால அதாவது மின்னணு வங்கிகளாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் இதெல்லாம் என்னங்கிறத பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். பண பரிமாற்றங்கள் பார்த்திங்கன்னா நம்ம நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ்ன்னு சொல்லுவோம். இதில் பண பரிமாற்றங்கள் இருவகைப்படும், நெஃப்ட் மற்றும் ஆர்டிஜிஎஸ். இதில் நிகழ்நேர பெருந்திரள் தீர்வுகள், அதாவது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்டுங்கிறது தான் ஆர்டிஜிஎஸ். அதாவது நிகழ்நேர பெருந்திரள் தீர்வுகள் ஆர்டிஜிஎஸ், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா பண பரிவர்த்தனைக்காக காத்திருக்கும் நேரம் ஏதும் இல்லாமல் நிகழ்நேரத்திலேயே, அதாவது வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கணக்கீடு இன்றி நடைபெறுகிறது. இதைத்தான் ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே தேசிய மின்னணு வழி பணவர்த்தனை, இதை நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர், அதாவது நெஃப்ட்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா வலைதள இணைப்பின் மூலமாக ஒரு வங்கி அல்லது நிதி நிறுவனத்தின் மூலம் மற்றொரு வங்கி அல்லது நிதி நிறுவனத்தில் கணக்கு வைத்திருக்கும் தனிநபர்கள், வர்த்தகர்கள் மற்றும் நிறுவனங்கள் பணம் பெற்றுக்கொள்ளும் முறை தான் நெஃப்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நெஃப்ட்டுக்கு ஒரு அரை மணிக்கு ஒரு முறையான தொகுப்பு பணவர்த்தனையை மேற்கொள்கிறது. அப்போ நெஃப்ட்டில் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆர்டிஜிஎஸில் நம்ம உடனே பண பரிவர்த்தனையை செஞ்சுக்க முடியும். இதில் நெஃப்ட்டோட டிஃப்ரென்ஸ், அதாவது நெஃப்ட் வெர்சஸ் ஆர்டிஜிஎஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நெஃப்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா தேசிய மின்னணு வழி பணவர்த்தனை. இதே ஆர்டிஜிஎஸ்ங்கிறது நிகழ்நேர பெருந்திரள் தீர்வுகள். இது நெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தொகுப்பாக பரிமாற்றம் செய்யப்படுகிறது, எனவே தாமதமாகும். இதில் பார்த்தீங்கன்னா நிகழ்நேரத்தில் பரிமாற்றம், எனவே விரைவாக செயல்படும் ஆர்டிஜிஎஸ். இதில் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 8 மணி முதல் மாலை 6:30 மணி வரை செயல்படும். மாலை 12 மணி வரை, அதாவது சனிக்கிழமை 12 வரைக்கும் தான் இருக்கும். இதே ஆர்டிஜிஎஸ் பார்த்தீங்கன்னா காலை 9 மணி முதல் மாலை 4:30 வரைக்கும் செயல்படும். மாலை அதாவது சனிக்கிழமை 1:30 வரைக்கும் ஆர்டிஜிஎஸ் செயல்படும். இதில் நெஃப்ட்டில் குறைந்தபட்ச அளவு கிடையாது. இதில் ஆர்டிஜிஎஸில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச அனுப்பும் தொகை எவ்வளவுங்கிறது 2 லட்சம். இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இப்போ ஆர்டிஜிஎஸில் குறைந்தபட்ச அனுப்பும் தொகை எவ்வளவுனா 2 லட்சமாக இருக்கணும். இதில் நெஃப்ட்டில் குறைந்தபட்ச அளவு கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏடிஎம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். அது 1967ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கத்தார் தேசிய வங்கி அவங்க ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் முறை மூலம் பணம் எடுக்கும் முறை அமுல்படுத்தி இருக்காங்க. அடுத்து பேடிஎம், பேமெண்ட் பேங்க்கு. இது பேடிஎம்லாம் ஒரு ஆப் தான். இந்த பேடிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2005 சர்மா கேல்கர் அவரோட தலைமையில் தான் இதை ஆரம்பித்தார். அப்புறம் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு, பற்று அட்டை மற்றும் கடன் அட்டை, இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக என்னங்கிறது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். அடுத்தது செயல்படாத சொத்து அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குபவர் தொடர்ந்து 90 நாட்களில் வட்டியோ அல்லது கடன் தொகையின் பகுதியையோ செலுத்தாமல் இருந்தால் அதை செயல்படாத சொத்து என்கிறோம். இதுதான் கடன் வாங்கினவர் 90 நாட்களில் வட்டியும் செலுத்தாமல் கடன் தொகை பாதியும் செலுத்தலைனா தான் அதை செயல்படாத சொத்து என அழைக்கிறோம். வங்கிகள் இணைப்பு, இது 2017ஆம் ஆண்டு, அதாவது பாரத ஸ்டேட் வங்கியுடன் மற்ற வங்கிகள்
இணைக்கப்பட்டன. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2017 6 வங்கிகள், அதாவது பாரதிய மகிழா வங்கி, பைக்கனர் ஸ்டேட் வங்கி, ஜெய்ப்பூர் ஸ்டேட் வங்கி, மைசூர் ஸ்டேட் வங்கி, பாட்டியாலா ஸ்டேட் வங்கி மற்றும் திருவாங்கூர் ஸ்டேட் வங்கி ஆகியவை இணைக்கப்பட்ட இணைப்பு வங்கிகளாகும். இதுக்கு முன்னாடியே எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னா இந்தூர் ஸ்டேட் வங்கி, சௌராஷ்டிரா ஸ்டேட் வங்கி ஆகிய இரு வங்கிகளும் இணைக்கப்பட்டுள்ளன. பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை. இப்போ பணச்சந்தைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்குள்ளே இல்லை ஒரு நாள் டு 1 இயர்க்குள்ளே வந்து அதில் என்ன நிதி வருதுன்னு சொல்கிறது தான் பணச்சந்தை. இதில் பார்த்தீங்கன்னா இங்கு கையாளப்படும் நிதி கருவிகள் எந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அரசு பத்திரங்கள், வணிக பத்திரங்கள், அழைப்பு பணம், வைப்புச் சான்றுகள், வங்கியாளர் ஏற்புகள், மாற்றுச்சீட்டுகள், மறுவாங்கல் ஒப்பந்தங்கள், கருவூல உறுதிச்சீட்டுகள், அந்நிய செலாவணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பணச்சந்தையாக உள்ளன. இதே வந்து பார்த்தீங்கன்னா மூலதன சந்தைங்கிறது நீண்ட காலத்திற்கு உதவுமையாக உள்ளன. இதோட பார்த்தீங்கன்னா அந்நிய செலாவணி, முன்பேற வர்த்தகம் மற்றும் இதர கடன் சாதனங்களும் அடங்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேற்கூறியவன்னா இது 2 தான். கடன் பத்திரங்கள், சமபங்குகள் இவையோட அந்நிய செலாவணி, முன்பேற வர்த்தகம் மற்றும் இதர கடன் சாதனங்களும் இதில் அடங்கும். இச்சந்தையில் தனி முதலீட்டாளர்கள், நிதி நிறுவனங்கள், நிதி கழகங்கள், வங்கிகள், அரசு, பங்குச்சந்தைகள், தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்டவை அடங்கியுள்ளன. இது வந்து மூலதன சந்தை. பணமதிப்பு நீக்கம் இந்தியாவில் எப்போ அமல்படுத்தப்பட்டதுன்னா நவம்பர் 8, 2016 ஆண்டு. இதில் எந்தெந்த நோட்டு வந்து இது பண்ணாங்கிறது உங்களுக்கே தெரியும். 500 and 1000 ரூபீஸுங்கிறத பண மதிப்பிழப்பு செஞ்சாங்க. பணமதிப்பு நீக்கத்தின் நோக்கம் என்னவா இருந்ததுக்காக அதை செஞ்சாங்கன்னா கருப்பு பணத்தினை ஒழிப்பது, லஞ்சத்தை தடுப்பது, தீவிரவாதத்திற்கு பணம் செல்வதை தடுப்பது மற்றும் கள்ளப்பணத்தினை தடுப்பது ஆகியன தான் பணமதிப்பின் முக்கிய நோக்கமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ். சில ஒரு நண்பர் வந்து இதில் புக் பேக் கொஸ்டின்லாம் ஆப்ஷன் வேண்டாம், அது ஆன்சர் மட்டும் சொல்லுங்கன்னீங்க. அதுபடியே சொல்லிடுறேன். ஒரு வங்கி என்பது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ நிதி நிறுவனம் ஆகும். ஒரு வணிக வங்கி செய்யும் சேவை, அதாவது வைப்புகளை ஏற்றுக்கொள்வது, கடன் வழங்குவது. ஆப்ஷன் இ தான், ஆ மற்றும் ஆ தான் இதற்கு கரெக்ட் ஆன்சர். வணிக வங்கிகளின் பணிகளின் இருபெரும் பிரிவு என்னென்ன பிரிவு பார்த்தீங்கன்னா மேற்சொன்ன அனைத்தும், அதாவது வணிக வங்கிகளின் பணிகளின் இருபெரும் பிரிவு முதன்மை பணிகள், 2ஆம் நிலை பணிகள், மற்ற பணிகள் இதெல்லாம் சேர்ந்தது தான். ஆப்ஷன் இ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். வங்கி கடன் என்பது எதை குறிக்கிறது? கடன் பணம் மற்றும் முன்பணம், இதுதான் வந்து வங்கி கடன் என்பதை குறிக்கிறது. வங்கி கடன்கிறது கடன் பணம் மற்றும் முன்பணம் இரண்டையும் குறிப்பது தான் வங்கி கடனாகும். ஆப்ஷன் இ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். கடன் உருவாக்கம் என்பதன் பொருள் என்ன? கடன் உருவாக்கம் என்பதன் பொருள் கடன் மற்றும் முன்பணம் பெருக்கம் தான் கடன் உருவாக்கம் என்பதற்கு பொருளாகும். வங்கியில்லா நிதி நிறுவனங்கள் டேஷ் வைத்திருப்பதில்லை. வங்கியில்லா நிதி நிறுவனங்களை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். வங்கி உரிமம் வைத்திருப்பதில்லை. ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். மைய வங்கி நாட்டின் டேஷ் அதிகார அமைப்பு. மைய வங்கி நாட்டின் பார்த்தீங்கன்னா பணவியல் அதிகார அமைப்பு. ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது ஆப்ஷன் இ, இந்திய ரிசர்வ் வங்கி தான் வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுகிறது. கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் என்ற பணியினை செய்வது எந்த வங்கினா மைய வங்கி தான் கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் என்ற பணியை செய்கிறது. ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். வங்கி விகிதம் என்பது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்நிலை பத்திரங்களை மறுதள்ளுபடி செய்வது தான் வங்கி விகிதம் என அழைக்கப்படுகிறது. முதல்நிலை பத்திரங்களை மறுதள்ளுபடி செய்வது தான் வங்கி விகிதம் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெப்போ விகிதம் என்பதன் பொருள். ரெப்போ விகிதம்னா ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம் தான் ரெப்போ விகிதம் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். நெறிமுறை தூண்டல் என்பது தூண்டுதல் நடவடிக்கை. இது என்ன இது பண்ண பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான். நெறிமுறை தூண்டல் என்பது தூண்டுதல் நடவடிக்கையை ஆகும். விவசாய மறுநிதி மேம்பாட்டுக் கழகம் துவக்கப்பட்டது எப்படின்னா ஆப்ஷன் இ, ஜூலை 1, 1963 ஆண்டு. நபார்டு வங்கி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? நபார்டு வங்கி பார்த்தீங்கன்னா ஜூலை 1982 ஆண்டு. ஜூலை 1982 ஆண்டு தொடங்கப்பட்டது தான் நபார்டு வங்கி ஆகும். ஏற்றுமதி இறக்குமதி வங்கி எப்போது துவங்கப்பட்டது?
ஏற்றுமதி இறக்குமதி மார்ச் 1982ஆம் ஆண்டு தான் துவக்கப்பட்டது. அது நபார்டு ஜூலை 1982, எக்ஸிம் பேங்க் பார்த்தீங்கன்னா மார்ச் 1982ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. மாநில நிதிக்கழகம் எந்த சட்டத்தின் மூலம் துவக்கப்பட்டது? அதாவது மாநில நிதிக்கழகம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டத்தின் மூலம் துவங்கப்பட்டதாகும். பணவியல் கொள்கையை வடிவமைப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா மைய வங்கி தான் பணவியல் கொள்கையெல்லாம் வடிவமைக்கும் வங்கிகளாகும். நிகழ்நிலை வங்கியகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிகழ்நிலை வங்கியகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இணைய வங்கி. ஆப்ஷன் ஆ தான் இது கரெக்ட் ஆன்சர். இணைய வங்கி தான் நிகழ்நிலை வங்கியகம் என்று அழைக்கப்படுகிறது. ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம் தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம். இதுதான் அதாவது ஆப்ஷன் ஆ தான் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷினுங்கிறது தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் என்பது தான் கரெக்ட் ஆன்சர். 2016 பணம் மதிப்பு நீக்கம் எந்தெந்த மதிப்பு பணங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 500 மற்றும் 1000க்கு தான் பண மதிப்பு நீக்கம் ஏற்படுத்தப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இது புக் பேக்கில் இது நான் சொன்ன ஆன்சர்லாம் இதில் இருக்குது. இதோட அதை நான் எடுத்து போட்டிருக்கேன். இதோட நம்ம வீடியோ முடிஞ்சு. இன்றைக்கும் என்றைக்கும் உன்னுடைய வேலைகளை திட்டமிட்ட பிறகு நடைமுறைப்படுத்து என்ற வார்த்தையை கூறியவர் யாருன்னா மார்கரெட் தாட்சர் தான். இன்றைக்கும் என்றைக்கும் உன்னுடைய வேலைகளை திட்டமிட்ட பிறகு நடைமுறைப்படுத்து என்று கூறியவராவார். பொருளாதார வளர்ச்சி அதாவது நாட்டு வருமானம் அதிகரித்தலை குறிக்கும் சொல்லுதான் பொருளாதார வளர்ச்சின்னு நம்ம சொல்லுவோம். முன்னேற்றங்கிறது நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பில் நிகழும் நல்ல மாற்றத்தை தான் பொருளாதார முன்னேற்றம்னு நம்ம கூறுவோம். பொருளாதார முன்னேற்றத்தின் அணுகுமுறைகள் அதாவது பழமையான அணுகுமுறை மற்றும் நலன் சார்ந்த புதிய அணுகுமுறைன்னு 2 வகையாக பொருளாதார முன்னேற்றத்தின் அணுகுமுறைகளை பிரிச்சிருக்காங்க. பழைய அணுகுமுறை அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பில் விவசாயத்தின் பங்கு குறைந்து தொழில் மற்றும் பணித்துறையின் பங்கு உயர்வதை கூறுவது தான் பழைய அணுகுமுறையாகும். இதான் பழைய அணுகுமுறை. இதே பொருளாதார முன்னேற்றத்தின் மறுவரையறை இது எப்போ செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1970ஆம் ஆண்டு தான் பொருளாதார முன்னேற்றத்தின் மறுவரையறை செய்யப்பட்டது. அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியுடன் கூடிய பங்கீடு என்ற முழக்கம் 1970களில் எழுந்தது. புதிய அணுகுமுறை பார்த்தீங்கன்னா வருமான ஏற்றத்தாழ்வு மற்றும் வேலையின்மையை குறைத்தல், நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்துதல் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றத்தின் புதிய அணுகுமுறையாகும். பொருளாதார வளர்ச்சி குன்றிய நாடுகளின் சிறப்பியல்புகள் அதாவது பொருளாதார வளர்ச்சி குன்றிய நாடுகளை பார்த்தீங்கன்னா குறைந்த வருமானம் உடைய நாடுகள், நடுத்தர வருமானம் உடைய நாடுகள், அதிக வருமானம் உடைய நாடுகள்னு உலக வங்கி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. குறைந்த வருமானம் உடைய நாடுகள் இவங்களை பார்த்தீங்கன்னா தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி பார்த்தீங்கன்னா $906 மற்றும் அதற்கு குறைவாக இருந்தால் குறைந்த வருமானம் உடைய நாடுகளாகும். இதே நடுத்தர வருமானம் உடைய நாடுகள்னா தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி பார்த்தீங்கன்னா $906 முதல் $11,115க்கு இடையே உள்ள அந்த வருமானம் உள்ள நாடுகள் பார்த்தீங்கன்னா உலக வங்கி அறிக்கையின்படி நடுத்தர வருமானமுடைய நாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. அதிக வருமானமுடைய நாடுகள் அதாவது தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி பார்த்தீங்கன்னா $11,116க்கு மேல் உள்ள நாடுகள் அதிக வருமானமுடைய நாடுகள்னு உலக வங்கி அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம் அப்படிங்கிறது பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம் என்பது ஒரு நாட்டில் அதிக மக்கள் தொகையினால் உற்பத்தி குறைந்து அவற்றின் விளைவாக குறைந்த தலா வருமானம் உடைய அதிக மக்களை கொண்ட பொருளாதாரம் தான் வளர்ச்சி குன்றிய நாடுகளாகும். அதாவது ஒரு நாட்டில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக இருந்து அதனால் பார்த்திங்கன்னா தலா வருமானம் அதாவது ஒரு தனிநபர் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் குறைவாக இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம் என்று அழைக்கப்படுகிறது. பொருளாதார வளர்ச்சி மற்றும் வெர்சஸ் பொருளாதார முன்னேற்றம். பொருளாதார வளர்ச்சினா என்ன, பொருளாதார முன்னேற்றம்னா என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இடையே உள்ள ஒப்பீடுகள். பொருளாதார வளர்ச்சி வளர்ந்த நாடுகளின் பொருளாதார பிரச்சனைகளை கையாளுவது பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார முன்னேற்றம் வளரும் நாடுகளின் பிரச்சனைகளை கையாளுவது தான் பொருளாதார முன்னேற்றம். இது பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடுகள், அது வளரும் நாடுகள்.
அடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் படிப்படியாகவும் நிதானமாகவும் நிகழ்கிறது, அதாவது பொருளாதார வளர்ச்சியில். இதில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியற்ற தன்னிச்சையான மாற்றங்கள் நிகழ்கிறது பொருளாதார முன்னேற்றத்தில். அதிக அளவான உற்பத்தியை குறிக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியை அதிக அளவான உற்பத்தியை குறிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உற்பத்தியாகும் பொருட்களின் வகைகளும் மாறுகிறது. இது வந்து பொருளாதார முன்னேற்றமுடைய நாடுகள் வரிசையில் வரும். இது பொருளாதார வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை அடிப்படையிலானது, அதாவது தலா வருமானம் அதிகரிப்பை குறிக்கும். இதில் வந்து எண்ணிக்கை மற்றும் தர அடிப்படையிலானது பொருளாதார முன்னேற்றங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய எல்லையுடையது பொருளாதார வளர்ச்சி. இது வந்து விரிவான பொருள் கொண்ட சொல். அதாவது முன்னேற்றங்கிறது வளர்ச்சி கூட்டல் மாற்றம் இரண்டும் அடங்கிறது தான் பொருளாதார முன்னேற்றமாகும். பொருளாதார முன்னேற்றத்தை எவ்வாறு அளவிடலாம், அதுக்கு எப்படி நம்ம பொருளாதார முன்னேற்றத்தை அளவிடலாம்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார முன்னேற்றத்தை அளவிடுதல் நாட்டின் மொத்த உற்பத்தி, அதாவது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஜிஎன்பின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி, அதாவது ஜிஎன்பி பர் கேபிட்டாங்கிறது தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி. நலன், சமூக குறியீடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார முன்னேற்றத்தை அளவிடுறதுக்கு முக்கியமானவைகளாகும். பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் காரணிகள், அதாவது பொருளாதார முன்னேற்றத்தை எந்தெந்த காரணிகள் நிர்ணயிக்குது, பொருளாதார காரணிகள் மற்றும் பொருளாதாரம் சாராத காரணிகள்னு இரண்டு காரணிகள் வந்து பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கின்றன. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் காரணிகள், பொருளாதார காரணிகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள், மூலதன ஆக்கம், சந்தையின் அளவு, கட்டமைப்பு மாற்றம், நிதியியல் அமைப்பு, சந்தையிடத்தக்க உபரி, பன்னாட்டு வணிகம், பொருளாதார அமைப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார காரணிகளாகும். பொருளாதாரம் சாராத காரணிகள் மனித வளம், தொழில்நுட்ப அறிவு, அரசியல் சுதந்திரம், சமூக அமைப்பு, ஊழலற்ற நிர்வாகம், முன்னேற்றம் அடைவதற்கான விருப்பம், நீதி போதனை, அறநெறி மற்றும் சமூக விழுமியங்கள், சூதாட்ட முதலாளித்துவம், பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவம் இவையெல்லாம் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சாராத காரணிகளாகும். ஜப்பான் நாட்டில் டேஸ் வளங்கள் குறைவு. இப்போ ஜப்பான் நாட்டில் பார்த்திங்கன்னா இயற்கை வளங்கள் குறைவு. அவங்க எல்லாம் எல்லாத்தையும் இறக்குமதி செய்து தன் நாட்டை வந்து உலகத்திலேயே முன்னே கொண்டுட்டு சென்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜப்பான் நாட்டில் இயற்கை வளங்கள் குறைவாகும். எந்த ஒரு பொருளாதாரமும் டேஸை மட்டுமே சார்ந்திருந்தால் பொருளாதார முன்னேற்றம் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கும். இப்போ எந்த ஒரு நாட்டு பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா வேளாண்மையை மட்டும் சார்ந்திருந்தால் பொருளாதார முன்னேற்றம் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கும். நிதியியல் முறை, இப்போ வங்கி முறைகள் தான் நிதியியல் முறை என்று அழைக்கப்படுகிறது. மனித மூலதனத்தை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைந்த நாடுகள் சில பார்த்தீங்கன்னா சீனா, ஜப்பான் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதனோட மூலதனத்தை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைந்த நாடுகளாகும். தொழில்நுட்ப அறிவு அதிகமாகி உற்பத்தியை அதிகரிக்கும் என்றவர் யார்? இப்போ தொழில்நுட்பம் வந்து இம்ப்ரூவ் ஆச்சுன்னா உற்பத்தியும் அதிகரிக்கும் என்றவர் வந்து ஜோசப் சம்பீட்டர் ஆவார். தாதாபாய் நவ்ரோஜி இவர் எழுதின ஒரு முக்கியமான நூல் பார்த்திங்கன்னா வறுமையும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி முறையும் அப்படிங்கிற நூலை வந்து தாதாபாய் நவ்ரோஜி எழுதியிருப்பார். மக்கள் நேர்மையற்றவர்களாக இருந்தால் சந்தை செயல்படாது என்றவர் யாருன்னா, இப்போ ஒரு நாடு முன்னேறினா அதில் மக்களில் வந்து நேர்மையாக இருக்கணும். அப்படி மக்கள் நேர்மையற்றவர்களாக இருந்தால் சந்தை செயல்படாது என்றவர் டக்ளஸ் சி நார்த் அவர்கள். மக்கள் தங்கள் வருமானத்தை பொழுதுபோக்குகளில் செலவழித்தால் பொருளாதார முன்னேற்றம் தடைபடும் என்றவர் யாருன்னா தாமஸ் பிக்கெட்டி தான். மக்கள் தங்கள் வருமானத்தை பொழுதுபோக்குனா இப்போ சூதாடுறது, விளைய அதாவது இதெல்லாம் இருக்கும், அது மாதிரி பொழுதுபோக்குகளில் அவங்க செலவழித்தா பொருளாதார முன்னேற்றம் தடைபடும் என்றவர் தாமஸ் பிக்கெட்டி ஆவார். பரம்பரை சொத்து குழந்தைகள் கடின உழைப்பை விரும்ப மாட்டார்கள். இப்போ ஒரு பரம்பரை சொத்து இருக்குதுன்னா அவங்க குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா கடின உழைப்பை விரும்ப மாட்டார்கள். அவங்க சொத்தை வச்சு அப்படியே அவங்க உடல் உழைப்பெல்லாம் இல்லாமல் கடின உழைப்பு இல்லாமல் வந்து இருப்பாங்கன்னு சொன்னவர் யாருன்னா தாமஸ் பிக்கெட்டி ஆவார். வறுமையின் நச்சு சுழற்சி அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது இப்போ ஒரு ஏழை இருக்காருன்னா அவர்கிட்ட வந்து ஒரு 2 இட்லி வாங்குற அளவு கூட காசு கிடையாது. அதனால் அவர் என்ன பண்ணுவார், ஒரு இட்லி சாப்பிட்டு தன்னோட தேகத்துக்கு தேவையான உணவும் இல்லாமல் அவர் போய் ஒரு இடத்துல உழைக்கிறாருன்னா அங்கேயும் வந்து அவரால் சரிவர உழைக்க முடியாது, உடலை தெம்பு இருக்காது. இதைத்தான் வந்து ஒரு வறுமையின் நச்சு சுழற்சிங்கிற ஒரு டயக்ராம் மூலம் சொல்லியிருக்காங்க. அதாவது
குறைவான உண்மை வருமானம், அதாவது குறைவான உண்மை வருமானம். அப்போ வந்து அவருக்கு என்ன இருக்கும், குறைவான அளவிலான தேவை இருக்கும். அதே மாதிரி குறைவான அளவிலான சேமிப்பு அவர்கிட்ட இருக்கும். இப்போ குறைவான அளவிலான முதலீடு உடல் மற்றும் மனித மூலதனத்தில் வர்றப்ப அவர் என்ன பண்ணுவார், கம்மியாக சாப்பிட்டதுனால அவருக்கு குறைவான உற்பத்தி திறன் தான் கிடைக்கும். இதுதான் வந்து வறுமையின் நச்சு சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. வறுமையின் நச்சு சுழற்சியில் பார்த்தீங்கன்னா தேவை பக்கம் அளிப்பு பக்கம் என்று இரு வகை இருக்குது. அளிப்பு பக்கம்னா பார்த்தீங்கன்னா அந்த சேமிப்பெல்லாம் அவர் குறைவான வருமானம் வந்து அவரால் சேமிக்க முடியாது. இதை வந்து நம்ம அளிப்பு பக்கம் என்று அழைக்கிறோம். தேவை பக்கத்தில் வறுமை நச்சு சுழற்சியை உடைத்தெறிய பரிந்துரை செய்தவர் யார்? நர்க்ஸ் அப்படிங்கிறவர் தான் தேவை பக்கத்தில் வறுமை நச்சு சுழற்சியை உடைத்தெறிய பரிந்துரை செய்தவர் நர்க்ஸ் ஆவார். திட்டமிடல், அடுத்தது பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து திட்டமிடல்னு இருக்கும். திட்டமிடலின் இலக்கணங்கள் யாது? இப்போ ராபின்ஸ் மற்றும் டால்டன் அந்த இலக்கணத்தை சொல்லியிருப்பாங்க. பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறிப்பதுன்னு சொன்னவர் ராபின்சன் ஆவார் திட்டமிடலை பற்றி. இதே பொருளாதார திட்டமிடல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை உடைய உரிய பொறுப்பில் உள்ளவர்கள் நிதானமாக சிந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை அதிக அளவில் பயன்படுத்த சுட்டிக்காட்டும் வழிமுறைகளே ஆகும் என்றவர் பார்த்தீங்கன்னா டால்டன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இதெல்லாம் உட்காந்து படிக்க வேண்டாம், என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பொருளாதார திட்டமிடல், இது வந்து பொருளாதார திட்டமிடல்ங்கிறத முதல்ல கொண்டு வந்தவங்களே பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் நாடு தான். அவங்க கொண்டு வந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1928ஆம் ஆண்டு. அமெரிக்கா அவங்க வந்து 1930 பொருளாதார மாற்றம், அதாவது பொருளாதார மந்தம் அவங்க நாட்டில் நிகழ்ந்தது. 1948 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தொழிற்கொள்கை கொண்டு வரப்பட்டது. திட்டக்குழு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மார்ச் 5 1950ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. அதாவது திட்டக்குழுங்கிற அமைப்பு வேணுங்கிறது நிறைவேற்றப்பட்டது. அதோட முதல் திட்டக்காலம் எந்த காலம்னா 1951 ஏப்ரல் 1 துவங்கியதான் முதல் திட்டக்காலமாகும். இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவர் ஆவார். இந்தியாவில் திட்டமிடல் எவ்வாறு நிகழ்ந்தது? இப்போ நேரு அவர்கள் வந்து இவங்க வரக்கூடிய இந்த 6 பேர்த்தோட கொள்கையை வச்சு ஒரு திட்டமிடல் கொள்கையை வகுத்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உயர் திரு எம் விஸ்வேஸ்வரய்யா, இவர் 1934 இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற பொறியியல் வல்லுநர், அரசியல்வாதி. எம் விஸ்வேஸ்வரய்யா 1934 இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தவர் விஸ்வேஸ்வரய்யா. அவர் தனது ஆலோசனையாக 10 ஆண்டு திட்டம் ஒன்றை என்ன பண்றாரு, 10 ஆண்டு திட்டம் ஒன்றை இயற்றினார். அவர் எழுதிய இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற புத்தகத்தில் அவர் வந்து அதை பற்றி விளக்கியுள்ளார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு 1938 தேசிய திட்டக்குழு ஒன்றை அமைத்தார். அதில் பார்த்தீங்கன்னா அன்றைய அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் 2ஆம் உலகப் போர் ஆரம்பித்தாலும் நேருவின் முயற்சிகள் நின்றுவிட்டன. அதே தேர்டு பார்த்தீங்கன்னா பாம்பே திட்டம், இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1940ஆம் ஆண்டு. மும்பையின் முன்னணி தொழிலதிபர்கள் பாம்பே திட்டம் என்ற திட்டத்தை 1938 முன்மொழிந்தனர். இது 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டமாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா SN அகர்வால் திட்டம், இது 1944ஆம் ஆண்டு. அகர்வால் என்பவர் காந்திய திட்டம், அதாவது அகர்வால் அவர்கள் வந்து காந்திய திட்டம் என்ற திட்டத்தை 1944 வழங்கினார். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை மற்றும் கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டம் தான் அகர்வால் திட்டமாகும். MN ராய் இவர் பார்த்திங்கன்னா 1945 மக்கள் திட்டம் அப்படிங்கிறத வடிவமைச்சார். இதில் வேளாண்மை உற்பத்தி மற்றும் விநியோகத்தை இயந்திரமயமாக்குவதையும் நுகர்பொருட்களை அரசே விநியோகம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியது தான் மக்கள் திட்டம். இது வந்து யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா MN ராய். கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1945ஆம் ஆண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன், இவர் வந்து 1950 சர்வோதயா திட்டம் ஒன்றை முன்மொழிந்தார். இது காந்தி மற்றும் வினோபா பாவே ஆகியோரின் கருத்துக்களின் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட திட்டம்தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களின் சர்வோதய திட்டமாகும். இதில் வந்து விவசாயம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த 6 திட்டத்தை கொண்டு தான் திட்டமிடல், அதாவது இந்தியாவின் திட்டமிடல் அப்படிங்கிறதே ஒரு கட்டமைப்பை அவர் உருவாக்கினார்.
திட்டமிடலுக்கு ஆதரவான கருத்துக்களும் இருந்துச்சு, எதிரான வாதங்களும் இருந்துச்சு. திட்டமிடலுக்கு ஆதரவான கருத்துக்கள் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். நாட்டின் சந்தைகளின் இயக்கத்தை முடுக்கி விடுதல், அதில் உறுதியாக்குதல், அதாவது முடுக்கி விடுதல் மற்றும் உறுதியாக்குதல், வேலையின்மையை அகற்றுதல், சமமான முன்னேற்றம், அதாவது வேளாண்மை, கட்டமைப்பு, பணம் மற்றும் மூலதனம், அங்காடியின் முன்னேற்றம், இதில் எல்லாம் சமமான முன்னேற்றம் இருக்கணும். திட்டமிடல் வறுமை மற்றும் ஏற்றத்தாழ்வை குறைக்கும்ங்கிறத திட்டமிடலுக்கு ஆதரவான உள்ள கருத்துக்கள் ஆகும். இதே திட்டமிடலுக்கு எதிரான வாதங்கள் பார்த்தீங்கன்னா தன் விருப்பம் போல செயல்பட இயலாமை. இப்போ நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்துன்னா அவங்கள பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்கிறோன்னா தன் விருப்பம் போல் செயல்பட இயலாமை, தன்முனைப்பு குறைதல், அதாவது அவங்களோட ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறைகிறது, அதிகமான நிர்வாக செலவு, முன்கணிப்பில் உள்ள சிரமங்கள், இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டமிடலுக்கு உள்ள எதிரான வாதங்களாகும். அடிமைத்தனத்திற்கான பாதை அப்படிங்கிற ஒரு நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேயக்குங்கிறவர் தான் அடிமைத்தனத்திற்கான பாதை அப்படிங்கிறத இயற்றியிருக்காரு. திட்டமிடலின் வகைகள், திட்டமிடலில் என்னென்ன வகைகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி மற்றும் சர்வாதிகாரம் திட்டமிடல், இதில் பார்த்தீங்கன்னா மையப்படுத்தப்பட்ட மற்றும் பரவலாக்கப்பட்ட திட்டங்கிறது இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதல் படி திட்டமிடல் மற்றும் தூண்டும் திட்டமிடல், இதில் சுட்டிக்காட்டும் மற்றும் கட்டாய திட்டமிடல்னு அதில் அந்த வகை இருக்குது. குறுகிய நடுத்தர மற்றும் நீண்டகால திட்டமிடல், இதில் பார்த்தீங்கன்னா நிதி திட்டமிடல் மற்றும் நாணய திட்டமிடல்ங்கிற வகை இருக்குது. செயல்பாட்டு மற்றும் கட்டமைப்பு திட்டமிடல், இதில் பொது மற்றும் பகுதி திட்டமிடல்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டமிடலின் வகைகளாகும். இதில் ஒவ்வொன்றா என்னங்கிறத பார்க்கலாம். சர்வாதிகார திட்டமிடல், இதில் பார்த்தீங்கன்னா மைய திட்டக்குழு ஒன்று ஒரு திட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு நாட்டின் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்தி விரும்பிய திசையில் நடைபெற வைப்பதே சர்வாதிகார திட்டமிடல் என்று அழைக்கப்படுகிறது. இதே மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல்ங்கிறது பார்த்தீங்கன்னா மேலிருந்து திட்டமிடல், அவங்க நம்ம சென்ட்ரல் இருந்தால் அது மேலிருந்து திட்டமிடல். இதே பரவலாக்கப்பட்ட திட்டமிடல்னா நம்ம கீழிருந்து, இப்போ நம்ம ஒரு ஊராட்சின்னா அதிலிருந்து திட்டமிடல் தான் கீழிருந்து, இது பரவலாக்க திட்டமிடல். மையப்படுத்த திட்டமிடல் மேலிருந்து திட்டமிடல் என்று அழைக்கப்படுகிறது. இதே பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் கீழிருந்து திட்டமிடல் என்று அழைக்கப்படுகிறது. வழிகாட்டி திட்டமிடல், வழிகாட்டி திட்டமிடல்ங்கிறது பார்த்தீங்கன்னா திட்டக்குழு திட்டம் வழங்கி அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு வழிமுறையை சொல்கிறது தான் வழிகாட்டி திட்டமிடல் என்று அழைக்கப்படுகிறது. தூண்டுதல் திட்டமிடல், தூண்டுதல் திட்டமிடல்ங்கிற ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மானியம் போன்ற சலுகைகளை வழங்கி உற்பத்தி செய்ய தூண்டுதல் தான் தூண்டுதல் திட்டமிடல். கலப்பின பொருளாதார நாடுகளுக்கு பொருத்தமான திட்டமிடல், இப்போ கலப்பின பொருளாதாரம் சில நாடுகள் கொண்டிருக்கும், அவற்றிற்கெல்லாம் பொருத்தமான திட்டமிடல்ங்கிறது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா மோனட் திட்டம். இது பிரான்ஸ் நாட்டால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா 1947 to 50 வரை இந்த திட்டம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போ கலப்பின பொருளாதாரம் சில நாடுகள் பின்பற்றுறாங்க, அவங்களுக்கு பொருத்தமான திட்டமிடல்ங்கிறது மோனட் திட்டம். அந்த மோனட் திட்டத்தை அறிமுகப்படுத்தவங்க பிரான்ஸ் நாடு. சுட்டிக்காட்டு திட்டமிடல், அதாவது சுட்டிக்காட்டு திட்டமிடல்னால் இந்த துறை வளர்ச்சி அடையும், இதெல்லாம் இப்படி பண்ணுங்கன்னு பிற துறை வல்லுநர்கள் சுட்டிக்காட்டப்படுவது தான் சுட்டிக்காட்டும் திட்டமிடல் என்பதாகும். கண்டிப்பான திட்டமிடல், கண்டிப்பான திட்டமிடல்ங்கிறது மைய அரசுனா ஒரு அதிகாரம் வச்சுருப்பாங்க, அந்த அரசு அதிகாரத்தை கொண்டு திட்டமிடல் தான் கண்டிப்பான திட்டமிடல் என்பதாகும். கண்டிப்பான திட்டமிடல் எந்தெந்த நாடுகள் பின்பற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனா மற்றும் ரஷ்ய நாடுகள் தான் கண்டிப்பான திட்டமிடலை பின்பற்றும் நாடுகளாகும். நமது திட்டம் நமக்கான அறிவுரைகளாகும் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான். ரஷ்ய முன்னாள் குடியரசுத் தலைவர், ரஷ்யாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஸ்டாலின் தான் நமது திட்டம் நமக்கான அறிவுரைகள் ஆகும் என்ற வரியை கூறியவர் ஆவார். இப்போ பார்த்தீங்கன்னா திட்டங்களை குறுகிய கால திட்டம், நடுத்தர கால திட்டங்கள், நீண்ட கால திட்டங்கள்னு பிரிச்சிருப்போம். குறுகிய கால திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓராண்டு திட்டம், இதை கட்டுப்படுத்தும் திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. நடுத்தர கால திட்டங்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா 3 முதல் 7 ஆண்டுகள் இருக்கிறது தான் நடுத்தர கால திட்டங்கள் ஆகும். நீண்ட கால திட்டங்கள் இது 10 முதல் 30 ஆண்டுகள் அப்படி இருக்கிற திட்டங்கள் நீண்ட கால திட்டங்கள். இந்த நீண்ட கால திட்டங்கள் தான் என்னென்னு அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்ற திட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நிதி திட்டமிடல், நிதி திட்டமிடல்னா திட்டத்திற்கு தேவையான நிதியை திரட்டுவது தான் நிதி திட்டமிடல் என்பதாகும். உருவப்பொருள் திட்டமிடல், உருவப்பொருள் திட்டமிடல்னா மனித வளம், இயற்கை வளம், இயந்திரங்கள் இதெல்லாம் எவ்வளவு வேணுங்கிறத அந்த உருவப்பொருள் திட்டமிடல் வகையாகும். பணிகள் திட்டமிடல்,
இப்போ பொருளாதார சீர்கேடுகளை நீக்குதல் தான் பணிகள் திட்டமிடுதலின் முக்கிய பங்காகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு திட்டமிடல். பொருளாதார அமைப்பு முறையில் பொருத்தமான மாற்றம், அதாவது பின்தங்கிய நாடுகள் தான் இந்த கட்டமைப்பு திட்டமிடல் செயல்படுத்தப்படுகிறது. பொருளாதார அமைப்பு முறையில் பொருத்தமான மாற்றத்தை செயல்படுத்துவது தான் கட்டமைப்பு திட்டமிடல். விரிவான திட்டமிடல் நாட்டின் அனைத்து பொருளாதார பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் திட்டமிடல் தான் விரிவான திட்டமிடல் என்பதாகும். பகுதி திட்டம். பகுதி திட்டம்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில துறைகளுக்கு மட்டும் இலக்கு நிர்ணயம் செய்து அதுக்கு திட்டம் தீட்டுவது தான் பகுதி திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா திட்டமிடலுக்கு அடுத்தது நிதி ஆயோக். நிதி ஆயோக் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம இங்கிலீஷ் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இதுதான் நிதி ஆயோக் அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் ஆகும். இதில் வந்து தமிழில் சொன்னோம்னா இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிதி நிறுவனம் தான் நிதி ஆயோக் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா திட்டக்குழுக்கு பதிலாக ஆகஸ்ட் 13, 2014ஆம் ஆண்டு இந்த ஒரு நிதி ஆயோக் வேணுங்கிறது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜனவரி 1, 2015 நிதி ஆயோக் அமுல்படுத்தப்பட்டது. இந்திய பிரதமர் தான் நிதி ஆயோக்கின் தலைவராக இருப்பார். முதல் நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் யாருன்னு கேட்டால் அரவிந்த் பனகாரியா தான் முதல் நிதி ஆயோக்கின் துணை தலைவராவார். இப்போ யார் வந்து நிதி ஆயோக்கின் தலைவருங்கிறத துணை தலைவருங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. அடுத்தது நம்ம திட்டமிடல் பார்த்தோம், அது இந்த டயக்ராமில் என்னங்கிறத பார்த்தலாம். நீண்ட காலம், அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேல், நீண்டகால திட்டமிடல் 10 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு காலப்பகுதியாக கருதப்படுகிறது. இதை வந்து வியூக திட்டமிடல் என்றும் அழைக்கப்படுகிறது. நடுத்தர காலம் திட்டமிடல், அதாவது 3 to 7 ஆண்டுகள். நடுத்தர கால திட்டமிடலில் 5 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு காலப்பகுதியாக கருதப்படுகிறது. இது வந்து தந்திரமான திட்டமிடல் என்று அழைக்கப்படுகிறது. குறுகிய காலம் ஓராண்டு வரை. குறுகிய கால திட்டமிடல்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஓராண்டு வரை ஒரு காலப்பகுதியாக கருதப்படுகிறது. இதை வந்து என்னென்னு அழைக்கிறாங்கன்னா செயல்பாட்டு திட்டமிடல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து திட்டமிடல் நம்ம ப்ரீவியஸ் பார்த்தது. அடுத்தது நிதி ஆயோக்கின் 7 தூண்களாக எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மக்கள் சார்பு, சமூகம் மற்றும் தனிநபர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தல் மக்கள் சார்பு. அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா செயல்திறன் சார்பு, குடிமகனுக்கு தேவைப்படும் எதிர்பார்ப்புகள் மற்றும் செயல்திறன்கள், இது வந்து செயல்திறன் சார்பு. அடுத்தது பங்கேற்பு, குடிமகன்களின் ஈடுபாடு தான் பங்கேற்பு. அடுத்தது மேம்பாடு, அனைத்து அம்சங்களிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் தான் மேம்பாடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது அனைத்தையும் உள்ளடக்கியது 5வது. 6வது தூண் பார்த்தீங்கன்னா சமத்துவம், இளைஞர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படுவது 6வது. லாஸ்ட் ஒன் 7வது பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை, அரசாங்கத்தின் பொறுப்பான பார்வை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கின் முக்கியமான 7 தூண்களாக அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கின் பணிகள் என்னென்ன, அவங்க வந்து என்னென்ன பணிகளை செஞ்சுட்டு வர்றாங்கன்னு பார்க்கலாம். கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி, நாட்டின் நிகழ்வுகளின் மாநிலங்களை பங்கு பெற வைத்தல், பரவலாக்கப்பட்ட திட்டமிடல், தொலைநோக்கு மற்றும் காட்சி திட்டமிடல், நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குதல். அடுத்து பார்த்தீங்கன்னா உகந்ததாக்குதல், சச்சரவை தீர்த்து வைத்தல், வெளியுலக தொடர்பை ஒருங்கிணைத்தல், உள்நாட்டு ஆலோசனை வழங்குதல், திறன் உருவாக்குதல், கண்காணித்தல் மற்றும் மதிப்பிடுதல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கின் முக்கியமான பணிகளாகும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வளர்ச்சியுடன் கூடிய மறுபகிர்வு கீழ்கண்ட எந்த அணுகுமுறையின் புகழ்பெற்ற முழக்கம் இது? அதாவது வளர்ச்சியுடன் கூடிய மறுபகிர்வுங்கிறது பார்த்தீங்கன்னா பழமையான அணுகுமுறை. ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். பின் வருவனவற்றுள் பொருளாதார வளர்ச்சியின் தன்மை இல்லாதவை எவை? இதில் வந்து பார்த்தீங்கன்னா விரிவான கருத்து, ஆப்ஷன் இ தான் பொருளாதார வளர்ச்சியின் தன்மை இல்லாதவை விரிவான கருத்து ஆகும். கீழ்கண்டவற்றுள் எவை பின்தங்கிய நாடுகளில் பண்புகளில் ஒன்றாகும்? ஆப்ஷன் ஆ வறுமையின் நச்சு சுழற்சி தான் பின்தங்கிய நாடுகளின் பண்புகளில் ஒன்றாகும். கீழ்கண்டவற்றுள் எந்த பொருளாதாரம் சாராத காரணி பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கிறது? அதாவது மனித வளங்கள் தான், பொருளாதாரம் சாராத காரணி மனித வளங்கள் தான் பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கிறது. பொருளாதார வளர்ச்சி டேஸை அளவிடுகிறது. பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உற்பத்தி அதிகரிப்பை, ஆப்ஷன் ஏ அளவிடுகிறது.
அளிப்பு பக்கத்திலிருந்து இயங்கும் வறுமையின் நச்சு சுழற்சியின்படி ஏழை நாடுகள் ஏழையாகவே இருக்கின்றன. ஏனென்றால் அதுக்கு பார்த்தீங்கன்னா சேமிப்பு குறைவாகவே உள்ளது, முதலீடு குறைவாகவே உள்ளது. ஆப்ஷன் இ ஆ மற்றும் ஆ தான் அதுக்கு கரெக்ட் ஆன்சர். அளிப்பு பக்கத்திலிருந்து இயங்கும் வறுமையின் நச்சு சுழற்சியின்படி ஏழை நாடுகள் ஏழையாகவே இருக்கின்றன. காரணம் பார்த்தீங்கன்னா சேமிப்பு குறைவாக உள்ளது மற்றும் முதலீடும் குறைவாகவே உள்ளது. ஆப்ஷன் இ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். கீழ்கண்ட எந்த திட்டத்தில் வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதாரத்தை மையமாக கொண்டது? காந்திய திட்டம். ஆப்ஷன் இ தான் கிராம பொருளாதாரம் மற்றும் வேளாண்மையை மையமாக கொண்டது. கீழ்கண்ட திட்டங்களை அவை முன்மொழியப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலக்கிரம வரிசைப்படி தொகுத்து விடையை தேர்ந்தெடுக்கப்பட்டோம். நம்ம பார்த்தோம்ல ஒரு 6 திட்டம், அதில் மக்கள் திட்டம், பாம்பே திட்டம். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, அதாவது ஃபர்ஸ்ட் விஸ்வேஸ்வரய்யா திட்டம், அப்புறம் ஜவஹர்லால் நேரு திட்டம், பாம்பே திட்டம், அடுத்தது மக்கள் திட்டம். ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் காலவரிசைப்படி. எம்என் ராய் வழங்கிய திட்டம் கீழ்கண்டவைகளில் எது? அதாவது மக்கள் திட்டம் தான் எம்என் ராய் வழங்கிய திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. சுட்டிக்காட்டும் திட்டமிடலை செயல்படுத்திய நாடு எது? ஜெர்மனி தான் சுட்டிக்காட்டும் திட்டமிடலை செயல்படுத்திய நாடாகும். ஆப்ஷன் ஆ தான் கரெக்ட் ஆன்சர். ஆ. குறுகிய கால திட்டத்தின் இன்னொரு பெயர் என்ன? குறுகிய கால திட்டத்தின் இன்னொரு பெயர் கட்டுப்படுத்தும் திட்டம். இப்போ தான் பார்த்தோம். ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். நீண்ட கால திட்டத்தின் மற்றொரு பெயர் முன்னோக்கு திட்டம் தான். ஆப்ஷன் இ முன்னோக்கு திட்டம் தான் நீண்ட கால திட்டத்தின் மற்றொரு பெயர் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீண்ட கால திட்டமிடலின் அடிப்படை கருத்து நாட்டின் டேஸ் மாற்றமாகும். நீண்ட கால திட்டமிடலின் அடிப்படை கருத்தின் நாட்டின் தொழில் மாற்றம். ஆப்ஷன் இ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். சர்வோதய திட்டத்தை முன்மொழிந்தவர் யார்? இதில் நமக்கே தெரியும், ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள். ஆப்ஷன் ஆ தான் சர்வோதய திட்டத்தை முன்மொழிந்தவர் ஆவார். இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டுனா 1950. ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அடிமைத்தனத்திற்கான பாதை என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம் நம்ம லாஸ்ட் வீடியோவிலேயே. இதில் ஃப்ரெடரிக் ஹேயக் தான் அடிமைத்தனத்திற்கான பாதை என்ற புத்தகத்தை எழுதியவர். ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். முன்னோக்கு திட்டத்தின் மற்றொரு பெயர் என்ன? முன்னோக்கு திட்டத்தின் மற்றொரு பெயர் அப்படி திருப்பி கேட்டிருக்காங்க. நீண்டகால திட்டமிடல் தான். ஆப்ஷன் இ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். முன்னோக்கு திட்டத்தின் மற்றொரு பெயர் நீண்டகால திட்டமிடல் என்பதாகும். நிதி ஆயோக் கீழ்கண்ட எதன் மூலமாக அமைக்கப்பட்டது? நிதி ஆயோக் பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தீர்மானம். ஆப்ஷன் இ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். நிதி ஆயோக் அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம் அமைக்கப்பட்டது. நிதி ஆயோக்கின் சரியான ஆங்கில விரிவாக்கம் இதை இப்போ தான் பார்த்தோம். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஆப்ஷன் இ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. சட்டப்பூர்வமாக நிதி ஆயோக்கின் தலைவராக கீழ்கண்ட எந்த பதவியில் உள்ளவர் ஒருவர் செயல்படுவார்? பிரதமர் தான். ஆப்ஷன் ஆ தான் சட்டப்பூர்வமாக நிதி ஆயோக்கின் தலைவராக பிரதமர் செயல்படுவார். ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர்.